குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1. இது பாத்தீங்கன்னா ஒரு கன்னட திரைப்படம். தமிழ்ல டப் பண்ணி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேரடி தமிழ் திரைப்படம் இது கிடையாது. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். காந்தாரா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காந்தாரான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அதுவும் கன்னடத்துல தான் ரிலீஸ் ஆன படம். தமிழ்ல டப் பண்ணி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய வரவேற்பு அமைஞ்சது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டீங்கன்னா KGF 1 KGF 2 படம் எடுத்தவங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ். இந்த படமும் பாத்தீங்கன்னா கன்னட திரைப்படம் தான். இந்த காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1 தமிழ்ல டப் பண்ணி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டப்பிங் படம் தான் இது. இப்ப இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்க்கலாம். ரிஷப் செட்டி அவர் தான் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். ஹீரோவும் அவர் தான். ஏன்னா அந்த பாட்டுல நடிச்சிருந்த மாதிரி இதுலயும் ஹீரோவா அவர் தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் ருக்மிணி வசந்த் இவங்க பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் கூட மகராசி நடிச்சிருந்தாங்க. இப்ப இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ரிவிக்கு போகலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு மலைப்பகுதியில இருக்காங்க. அந்த படத்தோட சீன்ஸை போட்டுட்டு தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க. காந்தாரா படத்தோட சில சீன்ஸை ஒரு மலைப்பகுதியில, ஒரு காட்டுப்பகுதியில அவங்க குடியிருக்கிறாங்க. அங்க ஏதோ ஈசன் மலை அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு கல்லுல ஒரு சாமி மாதிரி சின்னதா கல்லுல ஏதோ வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்டுப்பகுதிக்கு ஒரு ராஜா வராரு. அந்த ராஜாவோட பையனும் கூட வராரு. அந்த ராஜாவை அங்க இருந்து ஒரு மிருக மாதிரியான ஒரு விஷயம் அந்த ஸ்பாட்லயே அடிச்சு கொண்டு இருக்கு. அந்த குட்டி பையன் என்ன பண்ணிடுறா, அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்களுடைய அரண்மனை ஏரியாவுக்கு போயிடுறான். அவர் தான் பாத்தீங்கன்னா ஜெயராம், நடிகர் ஜெயராம். அவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் அங்க அரசன் ஆகுறாரு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை கிணத்துக்குள்ள இருக்கிற மாதிரி குழந்தை பிறந்திருக்கு. அவர் தான் ஹீரோ. அவரை சுத்தி புலியெல்லாம் போகுது. அவர் தான் ஹீரோ. இங்க ஹீரோ வந்துடுறாரு, அங்க ஹீரோயின் வந்துடுறாங்க. அங்க ஜெயராமோட பையனுக்கு அவர் முடி சூட்டிடுறாரு. ஜெயராமுக்கு வயசானதுனால பையனுக்கு முடி சூட்டி மன்னன் ஆகிறாரு. மகளையும் ஒரு பொறுப்புல, ராணி பொறுப்புல அங்க வச்சிருக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அவங்க இந்த பகுதிக்கு வர மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க அந்த பகுதிக்கு போக மாட்டாங்க. இதுக்கிடையில ஒரு கருப்பர் கூட்டம் மாதிரி ஒரு மலைவாழ் மக்கள் கூட்டம் இதே காட்டுப்பகுதியில கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. அவங்க சில வேட்டையாடுற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க போல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்க ஹீரோ குரூப் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து அங்க போறாங்க. அங்க போய் அந்த ஹீரோயினை பாக்குறது, அங்க போய் போறாரு வராரு. அங்க சில நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய மிளகு சில விஷயங்கள்லாம் அங்க கொண்டு போய் விற்கலாம், வணிகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அங்க போனா ஒரு சீக்வன்ஸ்ல குதிரை ஓடுது, அதை துரத்துறாங்க. அப்புறம் தேர் ஓடுது. அப்புறம் ஹீரோயின் தேன் கடிக்காம ஹீரோ காப்பாத்துறாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில பாத்தீங்கன்னா என்னடா கதை இப்படி போகுதுன்னு நம்ம ஒரு கட்டத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரோல் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு ஹீரோ. அங்க மாட்டிக்கிறாரு அந்த ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட. அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க, வியாபாரம் பண்றாங்க. அப்புறம் காட்டுப்பகுதியில ஒரு இடத்த நோக்கி போறாங்க, அறுவடை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது இருட்டுக்குள்ள போனா அங்க புலி வருது. அப்புறம் அந்த புலி ஒரு இடத்துக்கு இவங்களை கூட்டு போகுது. அங்க ஒரு சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கருப்பர் இனம்னு சொன்னோம்ல, கருப்பர் கூட்டம் இன்னொரு மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய சண்டை ஆகுது. அதுல ஹீரோ அடிச்சு தும்சம் பண்ணிக்கிறாரு. புலி அவரை காப்பாத்துது. அப்பதான் இவர் ஒரு சக்தியை உணர்றாரு. எப்படி காந்தாரா எப்படி சாமி ஆடுவார் அவரு, அந்த மாதிரி ஒரு சக்தியை உணர்றாரு. அந்த இடத்துலதான் இன்ட்ரோல் விடுறாங்க. இது வரைக்கும் தான் இன்ட்ரோல் கதை. செகண்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா இது என்ன ஆச்சு, இந்த கருப்பர் கூட்டத்துக்கு இவருக்கு என்ன பிரச்சனை, அந்த அந்த அரசர் ஃபேமிலி, ஜெயராம் ஃபேமிலி இவங்களை பழி வாங்கினால இல்லையா, இந்த குரூப் இவங்களை என்ன பண்ணுச்சு, அந்த மலையை கைப்பற்றுறதுக்காக நடந்த போட்டி என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1 படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஞ்சம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
ஒரு 1.25 மணி நேரம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். 1.25 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஒரு 8 நிமிஷமோ 10 நிமிஷமோ படம் போர் அடிக்குது. ஏன்னா இங்க இருந்து வணிகம் பண்ண போறாங்க, ஹீரோயினை பாக்குறாங்க, குதிரை ஓடுது, தேன் கடிக்க வருது, காப்பாத்துறோம், அப்புறம் தேருன்னு சொல்லி என்னமோ பஸ் ஸ்டாப் வந்து ஏதோ ஒப்பேத்தின மாதிரி தான் இருக்கு. அது வந்து பஸ் ஸ்டாப் வந்து செம போர்னு கூட சொல்லலாம். பஸ் ஸ்டாப் வந்து நல்லாவே இல்லை. அந்த பஸ் ஸ்டாப் முடியுது பாருங்க, அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், இந்த கூட்டத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் வருது பாருங்க, அங்கதான் வந்து கதையே வந்து டேக் ஆஃப் ஆகுது. 1 மணி நேரம் 10 நிமிஷம் வந்து கதை டேக் ஆஃப் ஆகவே இல்லை. போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குது. இந்த இன்ட்ரோல் பிளாக்ல தான் கதை கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகி செகண்ட் ஹாப் வந்து அப்படியே நல்லா போயிட்டே இருக்கு. செகண்ட் ஹாப் விறுவிறுன்னு போய் கடைசி 25 மினிட்ஸ்லாம் ஒரு மிரட்டலா பண்ணியிருக்கிறாங்க திரைக்கதையை. அது வந்து இந்த படத்துக்கு செகண்ட் ஹாப் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துக்கு மணிகண்டன் அவருடைய டப்பிங் வாய்ஸ், நடிகர் மணிகண்டன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன் ஒரு படத்தில் நடிச்சு பெரிய அளவுல ஹிட் ஆனாரு. அதுக்கு முன்னாடி குட் நைட்னு ஒரு படம் நடிச்சு பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அவருடைய வாய்ஸை நம்ம கேட்கும்போது, ஹீரோக்கு அவர் தான் வாய்ஸ் பேசியிருக்காரு. அப்போ அவருடைய வாய்ஸை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அவருடைய முகம் தான் வருதே தவிர ரிஷப் செட்டி அவருடைய முகம் வந்து ஸ்கிரீன்ல வருது. பட் நமக்கு ஞாபகத்துல மூளையில என்ன வருதுன்னா, அவருடைய முகம் வந்துட்டு போறதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகுது. அதாவது இவர் வந்து ஒரு வளர்ந்து வர ஹீரோ அப்படின்னா தெரியாது, இவர் வளர்ந்துட்டாரு, ஒரு ஹீரோ ஆயிட்டாரு. அப்படிங்கும்போது அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விக்ரம் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி காலகட்டங்களில் வந்து அஜித் குமார் அவர்களுக்கு இன்னும் சில நடிகர்கள்லாம் வந்து டப்பிங் பேசினார். பட் அவர் வந்து சேது படம் அப்போ வந்து வரல. ஏன்னா சேது படத்துலலாம் அவர் வந்து ஒரு நடிகராகவே ஃபோக்கஸ் ஆனாரு. அப்படிங்கும்போது அவருடைய முகம் வந்து நமக்கு தோணலை. இன்னைக்கு வந்து இப்போ அஜித் குமாருக்கு இவர் விக்ரம் அவர்கள் பேசின இன்னைக்கு அந்த நம்ம படத்தை இப்ப நம்ம பார்த்தோம்னா இவருடைய முகமும் நமக்கு வந்துட்டு போகும். ஆனா அந்த காலகட்டத்துல வரல. அப்படி இருக்கும்போது மணிகண்டனுடைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு மைனஸ் தான். காந்தாரா படத்துல பேசின அந்த வாய்ஸே கூட வச்சிருக்கலாம். இல்லைன்னா பிரபாஸ் அவர்களுக்கு பேசுற வாய்ஸ், இல்ல மகேஷ் பாபு அவர்களுக்கு தமிழ்ல டப்பன்னா பேசுவாங்களா அந்த வாய்ஸை கூட போட்டு வந்துருக்கலாம். ஏன் இயக்குனர் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது வந்து ஒரு மைனஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் முன்னாடியே சொல்லிட்டேன் போர் அடிக்குது. செகண்ட் ஹாப் போர் அடிக்காம டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது. ஹீரோயின் நல்லா அழகா இருக்காங்க, ருக்மிணி வசந்த். அவங்கள வந்து கேமராமேன் வந்து ரொம்ப அழகுபடுத்தி காமிச்சிருக்காரு. படத்தோட பின்னணி இசை நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்லயும் நல்லா பின்னணி இசையை வாய்ச்சிருக்காங்க, செகண்ட் ஹாப்லயும் பின்னணி இசையை நல்லா வாய்ச்சிருக்காங்க. பாடல்கள் ஃபர்ஸ்ட் ஹாப்ல நல்லா இருக்கு, செகண்ட் ஹாப்லயும் நல்லா இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் தான் கதையை டேக் ஆஃப் ஆகுது. அந்த ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாப் டக்கு டக்கு டக்குன்னு போகுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1 திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இல்ல, செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு. அப்போ ஓவராலா பார்க்கும்போது எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் பண்ண இந்த ரிவ்யூ திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தந்த்ரா மூவி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் வந்துட்டு தியேட்டர்ஸ்ல படம் பாருங்க. உங்களோட ஃபேமிலி கூட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட, உங்களோட அபார்ட்மெண்ட்ஸ் நைபர்ஸ் கூட எல்லாரும் கூட வந்துட்டு தியேட்டர்ஸ்ல படம் பாருங்க.